பிரதமர் மோடி வருகையொட்டி மதுராந்தகமே பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது குறித்து களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் குமார். இப்போ பிரதமரோட வருகையொட்டி அந்த இடத்துல போக்குவரத்து மாற்றங்கள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, கள நிலவரம் என்ன குமார்? இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசில் ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. இந்த நிலையில் சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயகத்தின் கூட்டணி கட்சியின் பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பிரதமர் அவர்களும் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதற்காக பிரம்மாண்ட அளவில் மதுராந்தகத்தில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மாண்ட அளவில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மேடையில் பிரதமர் உரையாற்றும் போது பிரதமருடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்களான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் போன்ற பல்வேறு கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பிரதமருடன் இணைந்து அந்த மேடையில் உரையாற்ற உள்ளனர். பிரதமர் உரையாற்றக்கூடிய மேடைக்கு அருகிலேயே கூடுதலாக ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மேடையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற அளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்புள்ளதால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கூட்டத்திற்கு வருவதால் மேடைக்கு எதிரே 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள் என எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடைபெற வருவதற்காக நிழற்குடை அமைக்கப்பட்டு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாற்காலிகள் போடப்பட்டுள்ள இடத்தில் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே லைட்டுகள் மற்றும் ஃபேன்கள் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. சரியாக 3 மணி அளவில் வரும் அவர்கள் 4:20 வரை இந்த கூட்டத்திற்கு இருப்பார் என்று கூறப்படுகிறது. கட்சி, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் உரைக்கு பின்னே அவர் கடைசியாக உரையாற்ற உள்ளார். அதன் பின் அதே போல் சாலை வழியாக அந்த ஹெலிபேட் இடத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னைக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு செல்கிறார். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் பரபரப்பான அரசியல் வட்டார சூழல் ஏற்படும் நிலையில் இந்த பொதுக்கூட்டம் அரசியலில் ஒரு வட்டாரங்களில் முக்கிய கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக குமார், மதுராந்தகமே பிரதமர் மோடியோட வருகையில ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.